இன்னைக்கு நம்ம அப்போலோ சார்பாக ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓரல் கேன்சர்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பெண்களை காட்டிலும் அதிக பாதிக்கப்படுறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை சூ பண்ணுறது ரொம்ப காமன். நம்ம சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டவுன் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா புகையிலை இப்போ என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க பல்லு சொத்தையாக இருந்ததுக்கு பன்னீர் புகையிலை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த கல்ச்சரே இருக்குது. இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இந்த சுண்ணாம்பு தடவுறது, அதுலேயே புகையிலை போடுறது மாதிரி அந்த கல்ச்சர் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது. இதுவே கேன்சரை வரவழைக்கக்கூடிய ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ரெகுலராக நம்ம இந்த ஹேபிட் உள்ளவங்க ஸ்க்ரீன் பண்ணும்போது சிம்பிள் தான். வெறும் விஷுவல் எக்ஸாமினேஷனும் ஹிஸ்ட்ரியும் கவுன்சிலிங்கும் தான் நடக்கும் இந்த ஸ்க்ரீனிங்கில். இதுலேயே ஏதாவது ப்ரீ கேன்சரஸ், அதாவது கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜிலே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வெள்ளை பேட்ச் மாதிரி இருக்கலாம், இல்லை சிகப்பான எரித்ரோபிளேக்கியாவாக இருக்கலாம், இல்லை லைக்கன் பிளானஸ் மாதிரி இருக்கலாம். இதை நம்ம இந்த நிலையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ஓரல் ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம மற்ற இதுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங், இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராம் பண்ணணும், அந்த மாதிரி பேப்ஸ்மியர் பண்ணணும், சர்வைக்கல் கேன்சருக்கு அந்த மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீனிங் டூலாக இருக்குது. இது பண்ணுறதன் மூலயமா நம்ம கேன்சரை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதன் மூலயமா நம்ம காப்பாற்றக்கூடிய ப்ராபபிலிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ ஜென்ரலாக ஒரு மித்து இருக்குது, நான் யங்காக இருக்கேன் எனக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஹேபிட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஈஸி அவைலபிலிட்டி, இது ஈஸியாக கிடைக்கிறது, டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த மியூக்கோசாவை நம்ம டேமேஜ் பண்ணுறதுனால இந்த யங் இண்டிவிஜுவல்ஸுமே இந்த கேன்சருக்கு அதிகபட்சத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இந்த மாதிரி ஹேபிட் உள்ளவர்கள், டுபாக்கோ சூவிங் அண்ட் ஆல்கஹால் உள்ளவர்கள், HPV வைரஸ் உள்ளவர்கள், புவர் டென்டல் ஹைஜீன் உள்ளவர்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்க்ரீனிங் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஹெரிடிட்டரி ரீசன்ஸ் கொஞ்சம் குறைவு தாங்க இந்த வகையான கேன்சர்ல. ஓவரால் கேன்சர் 30%. இப்போ ஓவரால் கேன்சர் 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஓரல் கேன்சர்ஸே 30% வரக்கூடிய. என்னங்க? ஆமா, ஷார்ப் டீத்னா இப்போ கூரான பல்லு, உடஞ்சிருக்கு, சொத்த பல்லு ரொம்ப நாளா இருக்கும். ஸோ அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. அது பின்னாடி நாக்குல இல்ல சதையில எங்கேயாவது குத்திக்கிட்டே இருக்கும். சின்னதாக புண்ணு வரும், மறைஞ்சு போயிடும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சின்னதாக வரும், மறைஞ்சு போயிடும். பட் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே அப்படியே இருந்துடும். அப்போ தான் வருவாங்க. ஸோ அந்த ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஒரு புண்ணு சரியாகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சதை பரிசோதனை பண்ணியே ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஒரு சொத்தப்பல் இருக்குது, உடஞ்சிருக்கு, அங்கங்கே புண்ணு வருதுன்னா ஃபஸ்ட்டே போய் அதை சரி பண்ணிட்டா அது தடுக்கிறது பெட்டர் ஆல்வேஸ். ஆமாம். ஸோ இப்போ தமிழில் 7 இந்த மெடிடேஷனில் ஸோ லைக் இட்ஸ் ஆப் மூலமாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 7 மினிட்ஸில் சத்குருவே கைட் பண்ணுவார் எப்படி அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஈஷா யோகாவில் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, 21 மினிட்ஸ்க்கு 12 மினிட்ஸுக்கு அப்படின்னு. பட் இப்போ இது 7 மினிட்ஸுங்கிறதுனால எல்லாராலையும் எளிதாக பண்ண முடியும். ஸோ நம்ம பிஸி லைஃப் ஸ்கெடியூலில் கூட நம்ம இது பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளே அந்த வாய்ஸ் ஓவர் கைடன்ஸை கேட்டு நம்மளால பண்ண முடியும். ஆல்ரெடி 2 மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க உலகெங்கும். ஸோ நம்மளும் இது போல இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சஸ்பீஷியஸ் ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பயாப்சி பண்ணி பார்ப்போம். ஓவரால் ஸ்க்ரீனிங் டைம் 10 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. மேல் ப்ரிபாண்டரன்ஸ் நிறைய இருக்கு, 2:1 மாதிரி. மேல் தான் அதிகம். செஷன் 5 ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும். சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஆல்கஹால் எடுத்துக்கூடாது, புகையில சூ பண்ணக்கூடாது, பாக்கு போடக்கூடாது, ஓரல் செக்ஸ் ஆகும். இந்த 5 ஹேபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எப்போ சின்னமா புண்ணு வருதோ வெள்ளையா பேட்ச் வருதோ உடனே டாக்டர் கிட்ட மற்ற கேன்சரை கம்பேர் பண்ணி ஓரல் கேன்சர் டக்குனு வராது. வெள்ளை பேட்ச் வரும், சிகப்பாகும், திக்காகும், அதுக்கப்புறம் தான் கேன்சர். ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா தான் சின்ன ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணுறது ஈஸி. இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் நிறைய இடத்துக்கு வரும். அது சொத்த பல்லு வரலாம். சொத்த பல்லு கேன் இன்டைரக்ட்லி செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இதில் வரலாம்.